என்னை அடிச்சிட்டா, ஊத்துது ரத்தம். நான் கெஞ்சுறேன், என் சின்ன பையன் கெஞ்சுறான், அம்மா உத்துரும் டாடி, உத்துது டாடி. என்னை ட்ரெஸ்ஸை கழட்டி ட்ரெஸ் இல்லாமல் நான் அந்த பொண்ணு முன்னாடி வீடியோ கால் ஆடினான். அது மட்டும் இல்லை, என்னோட பெஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ அசிங்கமாக சொல்கிறான், இங்கே பாரு எப்படி. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட காட்டுறான். அவங்க அம்மா ஓடி வந்துருன்றா. அவளா ஒரு அம்மாவா? 2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் 2 ஹஸ்பண்ட் 3 ஹஸ்பண்ட் 4 ஹஸ்பண்ட் அப்படிதான் இருக்கு, புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு அது பழகிட்டு. எங்க வீட்டில் அப்படி, உனக்கு தான் 2 புள்ள பெற்று வச்சிருக்கேன், ஜே ஜெஃபர்சன் ஜேக்கப், ஜே மேக்சன் ஜேக்கப்னு உன்னோட பேர் தான் இருக்கு பர்த் சர்டிஃபிகேட்ல அப்பான்னு. அதுக்காகவே நீ டிவோர்ஸ். இது கல்யாணமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நீ பண்ணது அவ உன்னை ஒய்ஃப்னு சொல்றாங்க, எல்லாரும் செகண்ட் ஒய்ஃப்னு சொல்றாங்க. கிடையாது, அவ இப்போ வரைக்குமே உனக்கு கீப் தான், கூத்தியான்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நீ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது. நீ 11வது வீட்டுக்காரர் தான் அந்த பொண்ணு. கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஏடிஎம் போட்டு சாப் பண்ணி இந்த பேப்பரில் ரோல் பண்ணி மூக்கில் ஒன்று வச்சு அடிப்ப. அந்த பொண்ணை போட்டி ஒரு அடிச்சாராம். இத்தனை வருஷம் நான் அடி உதவாங்கினேன், இத்தனை வருஷம் ரத்த காய ரணகாயமாக ஆக்கினேன், ஏன் இப்போ என்னை சாவுற அளவுக்கு அடித்தான். ஒரு வார்த்தை கேட்கல. அந்த பொண்ணை அடிச்சிட்டோன்னா அந்த பொண்ணு ஏதோ எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியத்தினால நான் இன்னைக்கு உயிரோட உட்காந்துருக்கேன். என் பிள்ளைங்க அனாதையாக இல்லாமல் நான் உயிரோட உட்காந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க. அவர் வீட்டை விட்டு ஓடி வரும்போது நாங்கள் தனி கொடுத்துன போகும்போது என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேண்ட்டு, 2 ஷர்ட்டு, ஒரு கிழிஞ்சு போன ஜட்டி, ஒரு பட்டை, ஜட்டியோட பட்டை. ஆனால் இன்னைக்கு அவர் பேசுறது என்னன்னா, பில்கேட்ஸோட தம்பி மாதிரியும் அவங்க அம்மா வந்து எலிசபெத் ராணியோட அக்கா மாதிரியும் இப்போ அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து ஸ்லிப்பர்லேருந்து அவர் உள்ளே போட்டிருக்க இன்னர் வரைக்குமே நான் வாங்கி கொடுத்தது. நான் வேண்டாம், ஆனால் நான் வாங்கி கொடுத்த பொருள் மட்டும். ஸோ இப்படி தான் இருந்தது எங்களுக்குள்ள. ஸோ அது எனக்கு பெருசாக தெரியல. இப்போ நிறைய பேர் கூட என்கிட்ட அதை ரெஃபரன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் இதை சொல்லுங்கள் ஜெய்சன், இதை போட்டுட்டாரு, நீங்கள் சொல்லுங்கக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளாரிட்டி கொடுங்கன்னு சொல்லி. இதுதான் கிளாரிட்டி. எனக்கும் தப்பாக தெரியல, அவனும் என்னை தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல, நானும் தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல. பிரதர் சிஸ்டர், அவ்வளோதான் எங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங். ஸோ அதுக்கப்புறம் அவனை ரோட்டில் இப்போ கூட பார்க்க முடியல, ஆக்சுவலி ஃபேஸ் பண்ண முடியல. அந்த குற்ற உணர்ச்சியும் இவன் கூட தான் நம்மளை தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது வரைக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன். தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னா நீ எடுத்து வச்சிருக்க பேர் ஃபோட்டோ, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பக்கத்தில் நின்னாவது ஒரு ஃபோட்டோ இருக்கா? கிடையாது. நாங்கள் பேசின வாட்ஸ்அப் சேட்டு கிடையாது. ஃபோன் கால் பேசணும்னு சொல்கிற மணிக்கணக்காக பேசணுன்ற மணிக்கணக்காக உன்னை பற்றி தான் நான் பேசுவேனே தவிர யார்கிட்டையும் அவனை பற்றி, அவனோட லவ் மேட்ரு. ஏன்னா அவனோட லவ் மேட்ரு எனக்கு சொன்னதுனால தான் எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் போய் சப்போர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் பிரச்சனையெல்லாம் சொன்னான், சிஸ்டர் இந்த மாதிரி இருக்குது சிஸ்டர் அப்படின்னு தான் நான் அந்த பொண்ணு வீட்டை ஏறி போய் நான் உட்காந்து நான் பேசுகிறேன். இல்லைங்க, நல்ல பையன் கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் கேரண்டிங்க, ரொம்ப நல்ல பையன், எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டான் அப்படிலாம் சொல்லி சப்போர்ட்டுக்கு போனேன். இந்த விஷயம் பேசுனால தான் தெரியும் இதுதான் நடந்தது, இதுதான் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் என்னை அடிக்கும் போது என் பாடி ஷேமிங் பண்ணான். ஆக்சுவலி அதை சொல்லாமா தெரியல. என்னை அடிச்சிட்டா, ஊத்துது ரத்தம். நான் கெஞ்சுறேன், என் சின்ன பையன் கெஞ்சுறான், அம்மா உத்துரும் டாடி, உத்துது டாடி, ப்ளீஸ் டாடி. என் சின்ன பையன் கெஞ்சுறான், அம்மா வலிக்காதடான்னு கத்துறான் அவன் சின்ன பையன். ஏன்னா அவன் தான் என் கூட இருக்கான், பெரியவன் கீழே இருக்கான். அவன் போய் எங்கள் அம்மா கிட்ட சொல்லலைன்னா 10 நிமிஷத்தில் நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா அவ்வளோ ரத்தம், அவ்வளோ உதை நான் வாங்கியிருந்தேன். அந்த ஃபோட்டோவில் நீங்களே பார்க்கும்போது உங்களுக்கே இப்படி இருக்கு. அப்போ என் பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த அளவுக்கு அடிச்சுட்டு அந்த என்னை ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட வீடியோ காலில் காட்டிட்டு நீ சொன்னியே, ஏன்னா முன்ன நாள் ஃபங்க்ஷனில் நானும் ஜெய்சனும் டான்ஸ் ஆடுறோம், நீ சொன்னியே மோனி அக்கா அழகாக இருக்காங்கன்னு, இப்போ பாரு அந்த அழகாகிற மூஞ்ச பார்த்தியா இப்போ அப்படின்ட்டு என்னை ட்ரெஸ்ஸை கழட்டி ட்ரெஸ் இல்லாமல் நான் அந்த பொண்ணு முன்னாடி வீடியோ கால் ஆடினான். அது மட்டும் இல்லை, என்னோட பெஸ்ட்டு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அவ்வளோ அசிங்கமாக சொல்கிறான், இங்கே பாரு எப்படி தொங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படி இருக்கான வேர்ட்ஸை சொல்லிட்டு பரநாயின்னு என் கேஸ்ட்டை வச்சு என்னை வந்து ப்ளேம் பண்ணான். சரின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். அப்போ கூட நான் சொல்கிறேன் அந்த பொண்ணுக்கிட்ட, அம்மா என்னை அடிக்க வேணா சொல்லுமா, அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லுமா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட நான் கெஞ்சினேன் ஆக்சுவலி. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வீடியோ கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட காட்டுறான். அவங்க அம்மா ஓடி வந்துருன்றா. அவளாம் ஒரு அம்மாவானே எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டில் இந்த ஒரு இன்சிடென்ட் மட்டும் கிடையாதுங்க. இது வந்து 2வது இன்சிடென்ட்டு. ஜெய்சனுக்கும் எனக்கும் நடக்கிறது 2வது இன்சிடென்ட். இதே இன்சிடென்ட்டு சேமாக அவங்க வீட்டில் ஒரு பர்சனுக்கு நடந்திருக்கு. கண்டிப்பாக என்னோட vlogல நான் அடுத்தடுத்து அதை நான் ரிவீல் பண்ணிகிட்டே இருப்பேன், என்ன நடந்துச்சு அப்படின்றது. சேமாக நடந்திருக்கு. எனக்கு என்ன நடந்துச்சோ சேம் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி. அவங்களோட ஜெராக்ஸ் எனக்கு நடக்குது. இப்போ என்னோட ஜெராக்ஸ் அடுத்து அந்த வீட்டில் யாருக்கு நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே ஒருத்தருன்னு யாரும் வாழலை. எல்லாருக்குமே
2 ஒய்ஃப் 3 ஒய்ஃப் 2 ஹஸ்பண்ட் 3 ஹஸ்பண்ட் 4 ஹஸ்பண்ட் அப்படி தான் இருக்குது. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு அது பழகிட்டு. எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எங்கள் அம்மா எங்கள் அத்தைக்கும் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் பெரியம்மாக்கும் வீட்டுக்காரர் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் வீட்டுக்காரர் இல்லை. இன்ன வரைக்கும் அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக தான் எங்கள் எல்லாரையுமே பார்த்துக்கிறாங்க எங்கள் வீட்டில். ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஸோ அது ஜீன்லேயே ஊறி போனதுனால அதை அவன் பண்ணுறான். அதனால தான் அவங்க வீட்டில் அவ்வளோ சப்போர்ட் இருக்கு அவனுக்கு. ஸோ இவ்வளவோ பண்ணிவிட்டு கடைசியில் வந்து ரெகுலராக ஜெயிலேருந்து வந்த பிறகு என்கிட்ட பேச ஆரம்பித்தான். இந்த மாதிரி நீங்கள் இல்லாமல் வாழ முடியாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சு, நான் ஒர்க் பண்ணுற நியர்பை பிளேஸ்க்கு வந்து நிற்கிறது, என்னை கூப்பிட்டு வருது, அப்படிலாம் நிறைய விஷயம் அவன் பண்ணிவிட்டு நான் சேரணும் என்கிட்ட சொல்கிறது. ஆனால் அந்த பொண்ணுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது, அவங்க வீட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது, அப்படியே நடந்துச்சு விஷயங்க. சரி நானும் என்ன பண்ணேன், போதண்டா எப்பா சாமி நீ இப்படியே பண்ணின்னு இருக்க, என்னால் முடியாதுன்ட்டு 27ஆம் தேதி கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. என்கிட்ட டிவோர்ஸ் வாங்கலைங்க. ப்ராப்பராக கல்யாணம் பண்ணதுக்கு சர்டிஃபிகேட் இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ண வீடியோ இருக்குது. நீ தொட்டு தாலி கட்டின வீடியோ என்கிட்ட இருக்குது. இதே பெசன்ட் நகர் கொடிமரத்தாண்ட நின்று தான் தாலி கட்டணும். அந்த வீடியோ போதும் நீ டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு. சரி விடு, அதுவும் எடுத்துக்கலையா? உனக்கு தான் 2 புள்ள பெற்று வச்சுருக்கேன். ஜே ஜெஃபர்சன் ஜேக்கப், ஜே மேக்சன் ஜேக்கப்னு உன்னோட பேர் தான் இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்டில் அப்பான்னு. அதுக்காகவே நீ டிவோர்ஸ் வாங்கணும் என்கிட்ட. ஏன்னா 8 வருஷ வாழ்க்கை லிவிங் டுகெதர்னா கூட 5 இயர்ஸ் இல்லைனா 3 இயர்ஸ் வரைக்கும் தான் அது லிவிங் டுகெதர். 8 இயர்ஸ் வாழ்ந்தால் அது லிவிங் டுகெதர் கிடையாது, ப்ராப்பர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நீ இதுக்காகவும் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம். டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்தால் நிறைய விஷயம் இருக்குது. மேரேஜ் சர்டிஃபிகேட் தான் வேணும்னு கிடையாது. குழந்தை இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, 2 குழந்தை இருக்குது எனக்கு. சரியா? அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்தேன்னு நீ சொல்கிற, எழுதி கொடுத்ததுக்கு ப்ரூஃப் எங்கே? அந்த லெட்டர் எங்கே? நீ போய் எழுதி கொடுத்தனா நான் வந்து சைன் போட்டிருக்கணும்ல. நான் ஒரு நாள் ஸ்டேஷன் போலியே, உன்னை ரிமாண்ட் அடிச்சதோட ஸ்டேஷன் நான் போலியே. நீ தான் ஒரு நாள் உங்கள் வீட்டாண்ட வந்து நான் கத்துனேன்னு சொல்லிட்டு நீ தான் என் மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். என்னை கூப்பிட்டு இந்த மாதிரிமான்னு சொன்னாங்க, அன்றைக்கி நான் போனேன். அவ்வளோதான், நான் எதுக்குமே போகல. நீ என்னை எழுதியே கொடுக்கல. என்னை எதுவுமே நீ ப்ராப்பராக எனக்கு ப்ராப்பராக எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் நீ எப்படி தாலி கட்டுவேன்? இது கல்யாணமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது. அவள் உன்னை ஒய்ஃப்னு சொல்கிறாங்க எல்லாரும், செகண்ட் ஒய்ஃப்னு சொல்கிறாங்க. கிடையாது, அவள் இப்போ வரைக்குமே உனக்கு கீப் தான். கூத்தியான்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அவ. புரியுதா? என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ கல்யாணம் பண்ணி தான் அவன் ஒய்ஃபு. என்னை டிவோர்ஸ் பண்ணாமல் நீ கல்யாணம் பண்ணால் அவள் கூத்தியா தான். அவள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப்னி அவ்வளோதான். அதே மாதிரி நீ நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்காது. நீ 11ஆவது வீட்டுக்காரர் தான் அந்த பொண்ணுக்கு, அதனால எனக்கு அது பிரச்சனையே இல்லை. நீ உன் வீட்டுக்கு கரெக்டான மருமக, கரெக்ட். உன் வீட்டுக்கு நான் நல்ல செட் ஆகுற மருமக கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிறவ. நீங்களாம் அப்படி கிடையாது. அதனால நான் செட் ஆகாததான். நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், இனிமேல் ஃபேக்காக எந்த இன்டர்வியூ கொடுக்காத. அப்படி நீ ஃபேக்காக கொடுக்க நான் பதிலடி கொடுக்க ரெடியாக இருக்கேன். என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. இன்னொரு வாட்டி என் கேரக்டர் தப்பாக பேசுகிறதா இருந்தால் ப்ரூஃபோடு பேசு. ரீல்ஸ் அனுப்பிச்சது என் தப்பு, அது தெரியாமல் அனுப்பின ஒரு விஷயம். அதில் வந்து நான் கிளியாரிட்டி கொடுத்துட்டேன். அந்த சைட்லேருந்தும் கிளியாரிட்டி வந்துச்சு. இப்போ நான் வந்து அவன் கூட தப்பாக இருக்கிற பொண்ணாக இருந்தா, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவளா இருந்தா, எனக்கு இப்போ ரூட் கிளியர். எனக்கு புருஷன் இல்லை. ஸோ நான் அவன் கூட நான் ஜாலியாக பேசலாம், வெளியில் போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அவன் கான்டாக்டே நான் எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டேன். இனிமேல் எதுக்கு நம்மளுக்கு ஒரு தப்பான பேர் வந்துச்சா வேண்டாம்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டேன். நான் இன்ன வரைக்கும் நான் என் அம்மாவுக்கு என் பசங்களுக்கு நான் உண்மையாக இருக்கேன். என் புருஷன் உனக்கும் நான் உண்மையாக தான் இருக்கேன், இனிமேவும் இருப்பேன். ஆனால் இனி என் லைஃப்பில் நீ வராத. என்னைக்கு நீ இன்னொரு மேரேஜ் பண்ணியோ அந்த லைஃப்லேயே நீ செட்டில்டாக இரு. முடிஞ்சால் அந்த பொண்ணை மாற்றாமல் அந்த பொண்ணுக்காவது உண்மையாக இரு. அந்த பொண்ணுக்கிட்ட உனக்கு அந்த பொண்ணை உண்மையாக இருக்க சொல்லு. எனக்கு ப்ராப்பராக டிவோர்ஸை கொடுத்துரு. எனக்கு தேவை டிவோர்ஸ். எனக்கு டிவோர்ஸ் வேணும். எனக்கு ப்ராப்பராக டிவோர்ஸை கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே புண்ணியமாக போகும். அண்டு என்னை நோண்டாதீங்க, என் பேச்சுக்கு வராதிங்க. இன்டர்வியூவில் சொல்கிறத உண்மையை சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அடுத்து நான் கலரிட்டே இருப்பேன் எல்லாத்தையும். அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி வந்து குடிக்கிற பழக்கம் தான் இது வரைக்கும் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்ன பழக்கம் இருக்குன்னா, இந்த ன்னு சொல்லுவாங்கல்ல இங்கே வைக்கிறது, அதுவும் அதுக்கப்புறம் மூக்கு சாமான்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஏடிஎம் போட்டு சாப் பண்ணி இந்த பேப்பரில் ரோல் பண்ணி மூக்கில் ஒன்று வச்சு அடிப்பப்பாது, அது அடிக்கிற. சரியா? அது வந்து 3500 கொடுத்து எங்கேயோ வாங்குறாரு அவர். ஓகேங்களா? அது வாங்குற இடம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எங்கே கூலிக்கு வாங்குறாரு அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வாங்குறது, இந்த மாதிரி பழக்கம்லாம் நீ பண்ணிகிட்ருக்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தை எப்படி அந்த கெட்ட வார்த்தை இருக்கும்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது ஒரு மாதிரி விஷயம் நடக்கும் தெரியுமா? அதுலேருந்து அவன் ஆரம்பிப்பான். எடுத்தோடனே எங்கள் அண்ணன் தம்பிங்களை பேசுவான். அவனுங்க ஒரு பசங்க புட்ட பசங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி என் அம்மாவை திட்டுறது. ஆக்சுவலி நாங்கள் கேஸ் கொடுக்காம கம்முன்னு தான் இருந்தோம். என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. கேஸ்க்கு நாளைக்கு வெட்னஸ்டே அவனை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா, டியூஸ்டே என் வீட்டு வாசலில் வந்து
தேர்ஸ்டே அவனை பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா வெட்னஸ்டே என் வீட்டு வாசலில் வந்து எங்கள் அம்மாவையும் என் தம்பி பொண்ணாட்டியும் அவ்வளோ அசிங்கமாக கேட்டான். என் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, குட்டி குழந்தை. அவன் சொல்கிறான், உங்கள் வீட்டில் சின்ன சிசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நாண்டுக்கிட்டு சாவிங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். என்கிட்ட ஐ ஹேவ் ப்ரூஃப், வீடியோ ப்ரூஃப் இருக்குது என்கிட்ட. எல்லாருமே கேட்குறீங்க ப்ரூஃப் இருக்குது. இப்போ இந்த வீடியோஸில் ப்ரூஃப் போட்டுருவாங்க. இவங்களால நான் ஷேர் பண்ணேன்னா எடுக்க முடியும். பட் என் ஃபோனில் வந்து ஐஃபோனு, ஸோ ஒரே ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து என்னால் எடிட் ஆடியோலாம் எடிட் பண்ணணும்னா என்னால் முடியல. அதனால் இனிமேல் அடுத்தடுத்து அவங்க அம்மா என்ன பேசினாங்க, அந்த பொண்ணை போட்டி ஒரு அடிச்சாராம், இத்தனை வருஷம் நாடி உதவாங்கினேன், இத்தனை வருஷம் ரத்த காய ரணகாயமாக ஆக்கினாங்க, ஏன் இப்போ என்னை சாவுற அளவுக்கு அடித்தான், ஒரு வார்த்தை கேட்கல. அந்த பொண்ணை அடிச்சிட்டானா, ஏய் அந்த பொண்ணை அடிக்கிறான், உன்னால தான் அடிக்கிறான்னு என்ன நைட்டு 1 மணிக்கு டார்ச்சர் பண்ணுறான் அவங்க அம்மா. 1 மணிக்கு அவள் பேசுகிற ரெக்கார்டெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. இனி எனக்கு அதுதான், இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை அவங்க கெடுக்கக்கூடாது. இன்னும் எத்தனை பேர் கூடிய அவங்க கெடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஜெய்சன் அவங்க அம்மா. அவ்வளோ கேவலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க யாரும் நல்லா வாழக்கூடாது அவங்களுக்கு, அந்த மாதிரி பண்ணுறாங்க, வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பொண்ணோட லைஃப் இந்த மாதிரி ஆகக்கூடாது. என்கிட்ட ஏதோ நான் ஒரு அளவுக்கு படிச்சிருக்கேன், என்னால் ஒரு விஷயம் தைரியமாக பண்ண முடியுது, ஓகேங்களா, என்னால் அடுத்து மூவ் பண்ண முடியுது, என் பசங்களை என்னால் பார்த்துக்க முடியும் நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிறைய பொண்ணுங்க வந்து பாவம் எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் இருக்காங்க. இனி லவ் மேரேஜ் பண்ணுறது இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதான் சொல்வேன், நோ லவ் மேரேஜ் வேண்டாம், லவ் மேரேஜ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சொல்கிறத கேளுங்க, ஏன்னா பட்டாதான் தெரியும் அந்த வழி. அதனால் நான் பட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ ஓகே, இதுதான் என் லைஃப்பில் இவ்வளோ விஷயம் இதுதான் நடந்துச்சு. தயவு செஞ்சு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன். இதில் எதுவுமே நான் ஒரு பொய் கூட நான் சொல்லவே இல்லை. நிறைய விஷயங்களை விட்டுருக்கலாம், எவ்வளோ நடந்துச்சு, நிறைய விஷயங்களை விட்டுருக்கலாம். ஆனால் எதுலேயும் நான் ஒரு பொய் கூட சொல்லவே இல்லை. இது நான் வணங்குற கடவுள் மேலே சத்தியமா, என் அப்பா மேலே சத்தியமா, என் குடும்பத்து மேலே சத்தியமா நான் ஒரு பொய் கூட சொல்லலை. பெஸ்ட்டு நீங்கள் வீட்டில் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு எதுனா ஒரு ப்ராப்ளம்னா வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. இதுவே நம்ம கல்யாணம் பண்ணோன்னா நான் ஃபேஸ் பண்ணது தான், நீ ஏன் தேடிட்டு போகணும், வாழ்க்கை தானே, கஷ்டப்படு, அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நாங்கள் என்னம்மா பண்ண முடியும் தான் கேட்பாங்க. நீங்கள் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணும் போதே ஆக்சுவல் 2 பேரை பற்றி 2 பேர் புரிஞ்சுப்பீங்க. அந்த டைம் அவங்களுக்கு கெட்ட பழக்கம் ஏதாவது இருக்குது, இல்லை இந்த மாதிரி கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிற பழக்கலாம் தான் நான் திருத்திடுவேன் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் நீங்கள் உங்கள் மேலே இந்த விஷயத்தில் வைக்காதீங்க. ஏன்னா நான் அப்படி தான் கண்மூடித்தனமாக என்னால் அவனை மாற்ற முடியும் நினச்சி உயிர் போகிற அளவுக்கு ஏதோ எங்கள் அம்மா அப்பா பண்ண புண்ணியத்தினால நான் இன்றைக்கி உயிரோடு உட்காந்துருக்கேன். என் பிள்ளைங்க அனாதையாக இல்லாமல் நான் உயிரோடு உட்காந்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிடாதீங்க. பார்ட்னர் வேறு யாருக்கிட்டனா பேசுகிறாங்க, இல்லை தப்பான போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அவங்க கிட்டேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ண முடியுமோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் லைஃப்பை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டு நீங்கள் நல்ல ஒரு பார்ட்னரை நிதானமாக சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் வீட்டை விட்டு ஓடி வரும்போது, நாங்கள் தனி கொடுத்தன போகும்போது என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேண்ட்டு, 2 ஷர்ட்டு, ஒரு கிழிஞ்சு போன ஜட்டி, ஒரு ஜட்டியோட பட்டை, இதோட தான் வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் வீட்டிலேருந்து மூவ் ஆன் பண்ணும்போது அவங்க அம்மா வாங்கி கொடுத்த கட்டில், அவங்க அம்மா வாங்கி கொடுத்த சிலிண்ட்ரு, கேஸு, அதுக்கப்புறம் இந்த ப்ளூடூத் பாக்ஸை மறக்காமல் எடுத்துகிட்டு போனவர். நான் வாங்கி கொடுத்த திங்ஸையும் அவர் வச்சுட்டு தானே போயிருக்கணும். லைக் இங்கேருந்து அவர் காலி பண்ணிட்டு போகும்போது 2 மூட்டை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. எல்லாமே நான் வாங்கி கொடுத்தது மட்டும்தான். இப்போ கூட சொல்லலாம், நீ வாங்கிட்ட பெருமையாக சொல்கிறேன். நான் அந்த அளவுக்கு அவனை பார்த்துக்கிட்டேன். அவர் சொல்கிறாரு, காய்கறி வாங்கி கொடுத்த, கறி வாங்கி கொடுத்த, கக்கூஸ் அடைப்பு இருந்தா, நாங்கள் எங்கள் கிட்டேருந்து நாங்கள் ஒன்று அவ்வளோ பார்த்துருக்கோம், நாங்கள் 1000% பார்த்துருக்கோம், நீ 10% பார்த்துருக்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் இதோட தான் வந்தார். நான் எங்கள் vlogலேயே சொல்லியிருப்பேன், அவன் இப்படி தான் ஓடி வந்தான் என்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி தான் அவர் வந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் பேசுகிறது என்னென்னா, அவங்க அப்பா வந்து பில்கேட்ஸோட தம்பி மாதிரியும், அவங்க அம்மா வந்து எலிசபெத் ராணியோட அக்கா மாதிரியும் இப்போ அவர் பேசுகிறார். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன். இத்தனை 2 இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த 2 இன்டர்வியூ ஒரே ட்ரெஸ் போட்டு தான் கொடுத்தாரு. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து, ஸ்லிப்பர்லேருந்து, அவர் உள்ளே போட்டிருக்க இன்னர் வரைக்குமே நான் வாங்கி கொடுத்தது. நான் வேண்டாம், ஆனால் நான் வாங்கி கொடுத்த பொருள் மட்டும் அவருக்கு வேணும். அவர் வச்சிருக்கிற ஃபோன் முதல் கொண்டு என் ப்ரூஃபில் தான் நான் வாங்கி கொடுத்தேன். அவருக்கு 2 ஃபோன் வாங்கி கொடுத்தேன், ஒன்று iPhone 15 அண்ட் iPhone 16. 15 சேல் பண்ணிவிட்டு 16 வாங்கினாரு. எல்லாமே என் ப்ரூஃபில் தான் இருக்குது. ஸோ இவ்வளோத்துக்கும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். 8 வருஷமாக என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தானோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா என் பசங்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாமே நான் தான் பண்ணிக்கிறேன்.